காட்டுப்பயிலை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டபுள் பீன்ஸ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டபுள் பீன்ஸ் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அகலமான அடிகனமான பாத்திரத்துல 300 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த பிரியாணி 7லேருந்து 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யறதுனால 300லேருந்து 350 ml எண்ணெய் தேவை. எண்ணெய் சூடான உடனே ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, கல்பாசி, பிரியாணி இலை, மராட்டி ஸ்டிக் சேர்த்துக்கோங்க. லேசாக ஃப்ரை ஆன உடனே 6 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் புதினா 5 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே 4 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக 1½ ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துட்டு நல்லா இன்னொரு முறை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே நாம் எடுத்து வச்ச புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போது இதில் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இதில் 5 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் பாலை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபில்டரை வச்சு தேங்காய் பாலை வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் பால் இந்த மாதிரி இருக்கணும். உருளைக்கிழங்கை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் பீன்ஸை 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். மீல் மேக்கரை வேக வச்சு உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இதிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நாம் வேக வச்சு எடுத்து வச்ச டபுள் பீன்ஸையும் மீல் மேக்கரையும் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டுருங்க. இந்த பிரியாணிக்கு நான் 3 டம்ளர் பிரியாணி அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசியை ஊற வைக்க தேவையில்லை. ஊற வச்சிங்கன்னா ரைஸ் கிளறும் போது உடஞ்சி போயிடும். இப்போது இந்த 3 டம்ளர் அரிசிக்கு 4½ டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதாவது 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 1½ டம்ளர் தண்ணி ஊற்றணும். நாம் தேங்காய் பால் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஊற்றிட்டு மீதிக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். எனக்கு 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. மீதி 2½ டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை உப்பை சரி பார்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஒரு முறை பிளேட்டை மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். 6 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு முறை கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷம் தம்மில் வச்சாச்சு. இப்போது பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா குக் ஆகியிருக்குன்னு. அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக இருக்குது. இப்போது நம்மளோட டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.